அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சீனாவின் முதல் தாக்குதலில் இருந்து தப்பிக்க தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்தியா அணு ஆயுதங்களை ஆதரிக்கிறது. தக்சசீல இன்ஸ்டிடியூட்டின் ரிசர்ச் அனலிஸ்ட் ஆதித்ய நாராயணன் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் ஃபீல்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் SIPR வெளியிட்டிருக்கூடிய இந்த ஆண்டின் புத்தகம் இந்தியா உட்பட அணு ஆயுதங்களின் உலகளாவிய அதிகரிப்பையும் இந்தியாவுடைய மூலோபாய விவரங்கள் மற்றும் வெளியுறவு கொள்கையில் நிபுணரான ராமநாதன் இந்தியாவின் அணுக்களஞ்சியத்தில் சரியான அளவு என்ன என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் பெரும்பாலான ஆய்வுகள் அதன் 150 to 200 வார்ஹெட்டுகள் இருக்கும் என்கின்றனர். இந்தியாவின் அணு ஆயுதங்களின் அதிகரிப்பு சீனாவின் ராணுவ முன்னேற்றங்களுக்கு நேரடியான பதிலாக இருக்கலாம். ஏன்னா சைனீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் போது அதற்கு பதிலடியாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத சேதத்தை ஏற்படுத்தும் போது இந்தியாவின் சொந்த அணுசக்திகள் போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்வதில் இந்தியா தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த முடிவுக்கு இந்தியாவின் பதில் எச்சரிக்கையானதாகவும் நியாயமாகவும் இருப்பதாக நினைக்கிறேன் என்று ராமநாதன் கூறியிருக்கிறார். ஆனாலும் இந்தியாவின் மூலோபாயம் சீனாவை சுத்த எண்ணிக்கையில் பொருத்துவதல்ல. அதுபோல சீனர்களுடன் அணு ஆயுத எண்ணிக்கையில் போட்டியிடுவதில் இந்தியா ஆர்வம் காட்டவில்லை. அதுக்கு பதிலாக தங்கள் திறம்பட பின்வாங்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த குறிப்பிடத்தக்க திறன்களை நாங்கள் வளர்த்து வருகிறோம். இந்த மூலோபாய ஸ்ட்ரைக்கி நியூக்ளியர் போர்ஸ் இன்கிரீஸ் செய்வதாகும். இந்தியா ஹரிகாந்த் கிளாஸ் பாலிஸ்டிக் மிசைல் நீர்மூழ்கி கப்பலை டிப்ளை பண்ணுகிறது மற்றும் பொட்டன்சியல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு பிறகு நியூக்ளியர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பராமரிப்பு ஒரு ஏர்பான் கமாண்ட் இடுகையை நிறுவ வாய்ப்பு இருக்கிறது. சீனாவின் மிசைல் டிஃபென்ஸ்களை ஊடுருவி செல்ல செயல்பட இந்தியா அக்னி 5 மிசைலை உருவாக்கி இது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் MIRV சுமந்து செல்லும். இந்த திறன் இந்தியாவின் நியூக்ளியர் டெட்டரண்ட் நம்பிக்கையானதாக இருப்பதை தேவைப்பட்டால் பேரழிவு காரணமாக பதிலடி தாக்குதலை அளிக்க திறனையும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. சீனா முதன்மையான கவலையாக இருந்தாலும் பாகிஸ்தானின் முன்னேற்றங்கள் இந்தியா உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா பாகிஸ்தானுடைய அணுசக்தி இயக்கவியல் இந்தியாவின் மூலோபாய கணக்கீட்டின் முக்கிய அங்கமாக இருக்கிறது எனவும் ராமநாதன் கூறியிருக்கிறார். துருக்கி, சவுதி அரேபியா அல்லது ஈரான் போன்ற வெஸ்ட் ஆசியன் நியூக்ளியர் பவர் நாடாக உருவாகி வருகிறது. நீண்டகால எல்லைகளில் மேற்கு ஆசியாவில் புதிய நியூக்ளியர் பவர்டு நாடுகள் உருவாவதை நாம் காணலாம். இந்தியா தனது நியூக்ளியர் பவரை படிப்படியாக புதுப்பித்து தேவைப்படும் போது எண்ணிக்கையில் சிறிது அதிகரித்து வருவது நல்லது. இந்தியாவின் நியூக்ளியர் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்துவது இல்லை, அதை தடுப்பதும் பதிலளிப்பது மட்டுமே நோக்கமாக இந்தியா கொண்டிருக்கிறது. மேலும் அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த இந்தியா விரும்பாது. ஆனா இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் தொடங்கினா அவர்களுக்கு பயங்கரமான பதிலடி தாக்குதலை நடத்தும். அப்படி பதிலடி தாக்குதல் நடத்தும் இந்தியாவை தடுக்க அவர்களுக்கு எந்த வழியும் இருக்காது என்பதை உறுதி செய்வதை விரும்புவதாக ராமநாதன் அவர்கள் கூறியிருக்காங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஸ்ட்ரைக்கர் கவச வாகனத்தை தயாரிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை புதுப்பித்திருக்கிறார்கள். இந்தியா அமெரிக்கா டிஃபென்ஸ் கோஆபரேஷன் வளர்ச்சியில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் மற்றும் அமெரிக்க நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சல்லிவான் ஆகிய இருவரும் ஸ்ட்ரைக்கர் கவச வாகனத்தின் மேம்பாடு குறித்து விவாதங்களை தொடங்க இருக்கிறாங்க. இந்த முயற்சி மூலமாக இந்தியாவில் வாகனங்களை தயாரிக்கும் திட்டத்துடன் இந்தியன் ஆர்மி 300 யூனிட்டுகளை வாங்க இருக்கிறது. ஸ்ட்ரைக்கர் கவச வாகனம் பப்ளிக் செக்டார் கம்பெனியில் அசம்பிள் செய்யப்படும். இருந்தாலும் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சரியான ஆர்டர் அளவு தொடர்பாக ஃபைனல் டிசிஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸிடம் இருக்கிறது. ஸ்ட்ரைக்கர் ஆர்மடு வெஹிக்கிள்கள் ஹை ஆல்டிடியூட் ரீஜன்களில் அவற்றின் ஆபரேஷனல் திறனை மேம்படுத்தப்பட்ட இயந்திரத்தின் அவசியத்தை இந்தியன் ஆர்மி வலியுறுத்தியிருக்கிறது. ஏன்னா இந்த தேவை நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் பார்டர்கள் போன்ற சவாலான நிலப்பரப்புகள் மேம்பட்ட மற்றும் வலுவான ராணுவ வன்பொருள்களை அங்கே டிப்ளை செய்வதற்கான மூலோபாய கட்டாயத்தை வலியுறுத்தியிருக்கிறது. அப்கிரேட் செய்யப்பட்ட என்ஜின் கடுமையான மற்றும் உயர்ந்த சூழலில் உள்ள தேவையான சக்தி மற்றும் இராணுவ செயல்திறன்களை ஸ்ட்ரைக்கர் வாகனங்கள் வழங்கும். ஸ்ட்ரைக்கர் என்பது அதன் பல்துறை
மற்றும் சூழ்ச்சி திறனுக்காக 8 வீல் ஆர்ம்டு ஃபைட்டிங் வெஹிக்கிள் குடும்பமாகும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இறுதி செய்தால் கோ ப்ரொடக்ஷன் டீல் இந்தியா US டிஃபென்ஸ் கோ ஆபரேஷனில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.